அடியேன் திருக்கச்சி நம்பி வந்திருக்கிறேன். உள்ளே வா திருக்கச்சி நம்பி. நித்தியம் பகவானோடே உரையாடிக் கொண்டிருக்கிறாய். உன்னை என்னவென்று ஆசீர்வதிப்பது? என்றும் பகவத் கைங்கரியத்தில் ஈடுபட்டிருப்பாயாக. எழுந்திரு திருக்கச்சி. உட்கார். அடியேன் திருக்கச்சி நம்பி, எவ்வளவு நாட்கள் ஆகிவிட்டது நீ ஸ்ரீரங்கம் வந்து? இந்த முதியவனை மறந்து விட்டாயா? சுவாமி, என்ன வார்த்தை கூறிவிட்டீர்கள்? வயதளவில் தாங்கள் முதியவராக இருந்தாலும் அறிவிலும் ஞானத்திலும் தாங்கள் என்றும் ஒரு இளைஞரே. தாங்கள் என் ஆச்சாரியர் அல்லவா? அடியேனின் இறப்பிற்கு பிறகும் தொடரும் தங்களின் சம்பந்தத்தை அடியேன் எப்படி மறப்பேன் சுவாமி? தங்களோடு உள்ள சம்பந்தத்தினால் அன்றோ அந்த வரதன் அடியேனோடு உரையாடுகிறான். கச்சியம்பதியில் இருந்தாலும் அடியேன் என்றும் உங்கள் சேவகன். பார்த்தாயா திருக்கோஷ்டி? நித்தியம் அந்த காஞ்சி வரதனுக்கு கைங்கரியம் செய்து கொண்டும் தினமும் அவனிடம் உரையாடிக் கொண்டிருந்தும் கர்வத்தின் சுவடு சிறிதும் தெரியாமல் அடக்கத்தின் திருவுருவாய் திகழ்கிறான் திருக்கச்சி. அவ்வளவு ஏன் சுவாமி, திருக்கச்சி என்ற சுவடே தெரியாமல் கூட இவர் சில நேரங்களில் நடந்து கொள்வார். அப்படியா? எதை வைத்து நீ அப்படி சொல்கிறாய்? சில நாட்களுக்கு முன்பு அடியேன் புதிதாக ஒரு வண்டிக்காரன் வாய்த்திருக்கிறான், மிகவும் விசுவாசி, அவனுக்கும் நம்மிடத்திலேயே சிறிது உணவளிக்க வேண்டும் என்று சொன்னேனே. அடியனுக்கு நன்கு ஞாபகம் இருக்கிறது. அந்த வண்டிக்கார மகானுபாவர் வேறு யாரும் அல்ல, சாக்ஷாத் இந்த திருக்கச்சி நம்பிகளே தான். திருக்கோஷ்டி நம்பி என்று ஒருவர் உள்ளார். பழுக்க காட்சிய இரும்பு துண்டை காதில் விட்டு கொண்டது போல பலிக்கிறதா? இப்படித்தான் அவர் பேசினால் சுருக்கென்று சூடு போட்டது போல் இருக்கும். திருக்கோஷ்டி, ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் ஒரு தகவலை கொடுக்கிறாய். என்ன காரணத்தினால் அப்படி வண்டிக்காரனாக திருக்கச்சி வந்திருந்தான்? அதை அவரே சொன்னால்தான் சரியாக இருக்கும்.